நம்ம அப்பெல்லாம் சொல்லுவோம், விதைச்ச வசனத்தை जो वचन हमने बोया है, விதைச்சிருக்கிறான், जो वचन बोया है நீர் பாய்ச்சறான் उस पर पानी डाल रहे हैं அப்படின்னு சொல்ல வசனங்கள் இருக்குது. நீர் பாய்ச்சிருது அப்படின்னு. वैसा भी वचन है। நம்ம நீர் பாய்ச்சினா நம்ம ஜெபிக்கிறது நினைச்சிருந்தேன் நான். मैं सोचा था இரக்கமா இருக்க சொல்றாரு, दया से रहने के लिए, ஆனா உங்களால இரக்கமா இல்ல, அன்பா இருக்க முடியல. आपसे दया से नहीं रह पा रहे हो, प्यार से नहीं रह அன்பா पा रहे இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க, हो, लेकिन प्यार से रहना है करके वचन तो सुन के गए, இரக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க. दया से रहना है करके सुन के तो चले गए, ஆனா எப்படி இதுக்கு நீர் பாய்ச்சிருது? लेकिन कैसे उसको सिंचना है? காலைல ஏன் நான் உள்ள கத்துனேன், मैं आज सुबह अंदर क्यों चिल्ला பேசி रहा था, நின்றேன். मैं अपने आप ही क्यों बात कर रहा था? என்னன்னா ஆண்டவர் சொல்றாருல, क्योंकि परमेश्वर நம்ம அப்பெல்லாம் சொல்லுவோம், விதைச்ச வசனத்தை जो वचन हमने बोया है, விதைச்சிருக்கிறான், जो वचन बोया है நீர் பாய்ச்சறான் उस पर पानी डाल रहे हैं, அப்படின்னு சொல்ல வசனங்கள் இருக்குது. நீர் பாய்ச்சிருது அப்படின்னு. वैसा भी वचन है। நம்ம நீர் பாய்ச்சினா நம்ம ஜெபிக்கிறது நினைச்சிருந்தேன் நான். मैं सोचा था पानी डालने का मतलब हम ஆனா प्रार्थना करना, காலையில பாத்ரூம் உள்ள போன ஒரு வெளிப்பாடு வந்தது. लेकिन बाथरूम के अंदर जाने के बाद मुझे एक प्रकाश आया था। என்ன வெளிப்பாடுனா, क्या अभिव्यक्ति था? அந்த நீர் பாய்ச்சிருதுன்னா என்ன அர்த்தம்? वो पानी सींचना का मतलब क्या है? நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறது நீர் பாய்ச்சிக்கிறது. आप अपने आप ही बात करना भी एक सींचना है। என்னத்தை பேசிக்கிறீங்க? क्या बात करना है? கடவுள் பேசப்பட்ட வார்த்தைகளா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க பாருங்க. यहाँ पर जो वचन है उसको अपने आप ही बात करते रहते हैं। அந்த வேத வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி பேசும்போது அந்த வசனத்துக்கு நீங்க நீர் பாய்ச்சறீங்கன்னு वो அர்த்தம். वचन को अपने आप बोलते दोहराते रहने से इसका मतलब है आप अपने आप ही सींच रहे हैं। இப்போ நான் என்ன சொல்றேன்னா, अभी मैं இப்போ क्या கடவுள் உங்களை அன்பா இருக்க சொல்றாரு, परमेश्वर आपको बहुत ही प्यार से रहने के लिए बोल रहे हैं, இரக்கமா இருக்க சொல்றாரு, दया से रहने के लिए ஆனா बोल रहे உங்களால இரக்கமா இல்ல, அன்பா இருக்க முடியல. हैं। आपसे दया से नहीं रह पा रहे हो, प्यार से नहीं रह அன்பா पा रहे हो, இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க, लेकिन प्यार से रहना है करके वचन तो सुन के गए, இரக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க. दया से रहना है करके सुन के तो चले गए, ஆனா எப்படி இதுக்கு நீர் பாய்ச்சிருது? लेकिन कैसे उसको सिंचना है? இப்போ நீங்க சொல்லணும், अभी आप बोलना है, நான் அன்பா இருப்பேன், मैं प्यार से रहूंगा, நான் இரக்கமா मैं இருப்பேன், दया से रहूंगा, நான் தயவா இருப்பேன். मैं कृपा। வாய் திறக்கிறீங்க பாத்தியா? आप बोलिए, मुंह खोल के बोलिए। என்னால அன்பா இருக்க முடியல, பாச சொல்ற மாதிரி இல்ல. मैं प्यार से नहीं रह पा रहा हूँ जैसे पास ஆனா बोलते நீங்க हैं, சொல்லிக்கணும், लेकिन आप खुद அதான் बोलना நீர் है, பாய்ச்சிருது. यही है सींचना। நான் ரொம்ப அன்பா இருப்பேன், मैं बहुत प्यार से रहूंगा, நான் ரொம்ப இரக்கமா இருப்பேன், मैं बहुत நான் ரொம்ப தயவா இருப்பேன், बहुत तरस से रहूंगा, நான் ஏராளமா எல்லாருக்கும் கொடுப்பேன். मैं बहुत आयत में सबको दूंगा। இதை நீங்க கேட்டதை பேசிக்கோ, இது நீர் பாய்ச்சறீங்க உங்களுக்குள்ளே. जो सुना हुआ वचन आप फिर से दोहराते रहने से इसका मतलब सींच रहे हैं आप। இப்படிலாம் சொன்னோன்னே நானே பேசியிருந்த மாதிரி இதான் ஒன்று தட்டுறாங்க, என்ன பேசுறீங்கப்பா நீங்க? मैं अपने आप ही बोलते रह रहा था बाथरूम में। ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து அதை நீர் பாய்ச்சல்னு சொன்னோன்னே ஜெபம் பண்றது தான் நீர் मैं பாய்ச்சல் पहले நினைச்சேன். सींचने का मतलब प्रार्थना समझा था। இதை வந்து நமக்குள்ள अपने आप ही கேட்டதை अपने आप जो सुनते हैं நமக்குள்ள சிந்திக்கணும், आप सोच के देखना है, நமக்குள்ள பேசணும், आप बोलना है, நமக்குள்ள யோசிக்கணும். आप उसको याद करना है। இதையே அப்படி சொல்லும்போது இதுதான் நீர் பாய்ச்சறதுன்னு அர்த்தம். इसी के स्मरण में रहने से इसका मतलब है सींचना। ஆமென். आमेन। நீங்க கேட்ட வார்த்தை यहाँ जो वचन सुनते சத்திய हैं, வார்த்தையை जो सत्य वचन நீங்க सुन रहे हैं, பேசிக்கணும், जब आप बोलते हैं, நீங்க யோசிக்கணும், आप जब स्मरण करते நீங்க हैं, சிந்திக்கணும். आप याद இதையே करते हैं, செயல் அப்படியே மனசுல ஓடின்னு இருக்கும்போது इसी पर आप रहने से இந்த கேட்ட வார்த்தையை நீங்க நீர் பாய்ச்சற மாதிரி ये वचन जैसा सींच रहे हैं இந்த आप, நீர் பாய்ச்சும் பொழுது जब सींचेंगे அது உங்க வாழ்க்கையில वो முளைக்க आपके ஆரம்பிச்சிடும், जीवन में फूलेगा फलेगा, செழிக்க ஆரம்பிச்சிடும். एकदम फलेगा वो, நீங்க ஒரு தோட்டத்தை போல மாறிடுவீங்க. आप एक बगीचे के समान बन जाएंगे। ஆமென். आमेन। அதுதான் வந்து அப்போ கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டுனே இருப்பார். ऐसे ही परमेश्वर आपसे बात करते சரி, रहेंगे। அப்ப தாராளமா பேசுறாராம். ये बहुत आयत में बोल रहे हैं। அப்ப போன வாரம் நம்ம சொன்னோம், पिछले हफ्ते हमने बोला எபேசியர் था, புத்தகம் 6ல இருந்து 10ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சோம். इफिसियां 6 में 10 से ஏன் நம்ம வந்து நல்லா ஆக முடியல? क्यों हम अच्छा नहीं हो पा रहे हैं? ஒரு பிசாசு ஒருத்தர் இருக்கிறான்னு एक சொன்னேன். शैतान है हमारे पास। அவன் தான் என்ன பண்றான், वो क्या करता है? இந்த மாதிரி தாராளமா காரியங்களை பேசுறதெல்லாம் கேட்க விட மாட்டான். ये जब बहुतायत में जब बोलते हैं उसको सुनने नहीं देता है। கேட்க விடுறது மாத்திரம் இல்ல, सिर्फ रुकावट नहीं இதை करता, நம்ப விட மாட்டான். हमें भरोसा भी नहीं करने देता, நம்ப விடுறது மாத்திரம் இல்ல, सिर्फ वही नहीं करता, இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லினே இருப்போம். ये तुम्हारे लिए कुछ भी नहीं होगा करके बोलता எங்க है। சொல்லுவான், क्या बोलता है? உங்க மனசுல சொல்லினே இருப்பான். आपके मन में आके बोलेगा ये सब नहीं होगा करके। இல்லையா, சொல்லுவாங்களே மனசு ஒத்து வரல, वो मन में आके बोलेगा वो சொல்லு. आपको कुछ அவருக்கும் भी नहीं होगा। எனக்கு அவருக்கும் மனசு ஒத்து போக மாட்டேங்குது. जैसे आप बोलते हैं ना मेरा और उनका ठीक से नहीं बनता है அப்ப करके, இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு மனசு ஒத்து வர மாட்டேங்குது. वैसे ही ये वचन का और आपके साथ
ठीक नहीं बनता இதெல்லாம் நான் போன வாரம் சொன்னேன்ல. ये सब मैंने पिछले हफ्ते எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருந்து एफिसियां 6 में बोला था 10ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சு காமிச்சேன். 10 से 20 तक हमने पढ़ा था. அத அழகா விளக்குனேன். उसको मैंने अच्छा सा वर्णन भी किया था. நீங்க வந்து அத பாருங்க, போன வாரத்தை பாருங்க. का प्रचार सुन के देखिए. எப்படி சுவிசேஷத்தை என்ன பாதரட்சியை போட்டுக்கணும், कैसे हम सुसमाचार मेल के सुसमाचार का जूतियां पहनना है, எப்படி சத்திய என்ன கச்சையை கட்டிக்கணும், कैसे सत्य का कमर कसना है, எப்படி விசுவாசம் என்ன கேடகத்தை பிடிச்சிக்கணும், जैसे विश्वास का ढाल पकड़ना है, எப்படி எல்லா விதத்திலும் ஆவியில ஜெபம் பண்ணணும், जैसे आत्मा में हम प्रार्थना करना है. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். सब कुछ मैंने पिछले हफ्ते बता दिया था. आमेन. இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं?